இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 13வது தலைப்பு அபக்குவன். பாடல் எண் 1681. முதலடியில் மனதில் எழுந்ததோர் மாய கண்ணாடி. இது முதலடி. மனத்தில் ஆக்சுவலாக அவர் சொல்கிற வார்த்தை மனதில்னு சொல்ல, மனத்தில் அப்படிங்கிற தமிழில் தான் இந்த இடத்துல மனத்தில் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல. ஸோ ஆழமாக சொல்கிறார் இந்த இடத்துல. மனதில்னு சொன்னால் கூட மேலாழ்ந்த வாரியான வார்த்தையாக இருக்கும். மனத்தில் அப்படின்னா மனசுக்கு உள்ள ஆழ் மனதிற்குள்ளே இருந்து அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். எழுந்தது அப்படிங்கிறார். எழுந்ததுன்னா எழுந்த அது அப்படிங்கிறார். அப்போ மனசில் ஆள் மனசில் ஒன்று இருக்குது, அது எழுதுன்றது ஒரு புதுசாக ஒன்று எழுது இந்த இடத்துல. அது ஒரு மாய கண்ணாடி அப்படிங்கிறார். ஸோ மாய கண்ணாடினா ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டுகின்ற ஒன்று. இது மாயை தான் குறிப்பிட்றார் இந்த இடத்துல. மாய கண்ணாடி அப்படின்னு சொல்லி மாயைக்கு ஓமையாக சொல்லப்படுறார் இந்த இடத்துல. சமீபத்தில் நம்ம பூதநாத கீதையில் கூட பார்த்தோம், மாயை என்றால் என்ன, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஐயப்பன் மந்தல மகாராஜாவுக்கு சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. ஸோ மாயை வேறு எங்கேருந்தோ எழவில்லை, நம்மளுடைய மனதிற்குள்ளேருந்து தான் எழுகின்றது அப்படின்றது அதில் விளக்கம் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பாடலையும் அந்த விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார். இதில் ஒரு மாயக்கண்ணாடி, ஒரு மாய பிம்பம், மாயை ஒன்று உள்ளேருந்து எழுகின்றது, வெளியிலேருந்து எங்கேயும் வரல, நம்ம மனசுக்குள்ளேருந்து தான் எழுகின்றது. அப்படி என்ன எழுகின்றதோ அதனை மனசுக்குள்ளே நம்ம சிந்தனை வரும் இல்லையா, அது எந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இருக்கலாம். ஆசைகளாக இருக்கலாம், கோபங்களாக இருக்கலாம், குரோதம், அகங்காரம், மானவம், என்ன விதமான எண்ணங்களாக இருக்கலாம். ஏன் இன்பமான நிகழ்வாக கூட ஏதாவது ஒன்று இருக்கலாம். இந்த இடத்துல வெளியிலிருந்து வருகின்ற இன்பம், அதனை நினைக்கில் அதனை நிழலையும் காணார். இது 2வது அடி. அப்படி என்ன வருதோ அதை தான் நினைக்கிறோம். நம்ம பேச்சு வழக்காக சொல்லுவோம் இல்லையா, மனதில் நினைப்பது அப்படின்னு சொல்லுவோம். மனசெல்லாம் நினைக்கிறது. அப்போ மனசுக்குள்ளே எது நினைக்கிறோமோ, என்னது எழுகின்றோம், மனதில் என்ன மாதிரியான சிந்தனை எழுகின்றதோ அதை தான் நினைக்கிறோம். இந்த இடத்துல அதை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நிழலை கூட நம்மால் காண முடியாது அப்படின்றார். இது ஒரு பக்கம் யோசித்து பார்த்தால் உண்மைதானே. மனதில் என்னென்னலாம் சிந்தனைகள் தோன்றுகின்றதோ, கற்பனையெல்லாம் தோன்றுகின்றதோ, இது எல்லாத்துடைய நிழலை கூட நம்மளால் உலக ரீதியாக பார்க்க முடியல. எதை இதை செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செய்து முடித்து விட்டுத்தான் பார்க்கின்றோம். அதை பொருளை வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோன்னா வீடை கட்டி முடிச்சுட்டு தான் இதுதான் வீடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் எப்பொழுது நினைக்கின்றோமோ நினைத்த அடுத்த வினாடி அதனுடைய நிழலை கூட நாம் இந்த இடத்துல காண்பதில்லை. அதுபோலவே தினந்தோறும் வரக்கூடிய சிந்தனைகள், நான் கார் ஓட்டுகிறேன், நான் டிவி பார்க்கிறேன், நான் அமர்ந்திருக்கிறேன், இப்படின்னு விதவிதமாக சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதான் அதனுடைய நிழல் என்று எதையாவது ஒன்றே பார்க்க முடியுதா நம்மளால்? கிடையாது இந்த இடத்துல. இது 2வது அடியில் சொல்லிட்டாரு. 3வது அடியில் என்ன சொல்கிறாரு, வினை பயன் போக விலக்கியும் கொள்ளார் அப்படின்றார். இப்போ ஏன் இது போல் முதல்ல மனதிற்குள்ளே இருந்து ஒரு மாய கண்ணாடி எழுதுகின்றது, அது சிந்தனையாக மாறுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வினையின் காரணமாகத்தான். வினை பயன் அப்படிங்கிறார். வினை ஒன்று இருக்கின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு எதிர்வினை என்றது ஒன்று உண்டு. அப்போ நம்ம எப்போவோ ஏதோ ஒன்றை ஆசைப்பட்டுட்டோம், அதனுடைய விளைவு தான் இப்பொழுது வினை, அதனுடைய பயனாக இப்பொழுது நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அனுபவிப்பதனுடைய காரணம் தான் உள்ளேருந்து சிந்தனையை தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. இந்த இடத்துல மனதிலிருந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி எழுகின்றதுக்கு மாயையாக வருது. அப்போ மூலம் என்ன? வினை தான். எப்போவோ நாம் சிந்தித்த இல்லை ஆசைப்பட்ட ஏதோ ஒரு வினை, அதனுடைய பயன் போக. பயன் என்றால் என்ன? இந்த இடத்துல வினைகள் என்று ஒன்று இருக்குன்னு ஆசைன்னு பட்டுட்டோம். ஒருத்தருக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு, அந்த இனிப்பை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த ஆசை இருந்து கொண்டே தான் இருக்கும், இந்த பிறவியானது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல பயன். வினையினுடைய பயன் என்ன? அதை நுகர்வது. அந்த நுகர்ச்சி இருக்கும் வரைக்கும் அவர் இந்த பிறவி சூழலில் சுழன்று கொண்டே இருப்பார். இப்போ அந்த பயன் போகுவதற்காக விலக்கியும் கொள்ளார் அப்படிங்கிற. விலக்கி என்று சொல்லப்படுவது அதனுடைய வழிமுறைகளை சொல்வது. இந்த இடத்துல விலக்கிதுன்னா சொல்லுவோம், நம்ம விளக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். எது விளக்குதல்? அழுக்காகின்ற ஒரு பாத்திரத்தை விளக்கி தூய்மை செய்தல் தான் விளக்குதல் இந்த இடத்துல, இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு வழிமுறைகளை உபதேசிக்கிறார் இந்த இடத்துல. சொல்லி நிறைய வழிமுறைகளை சொல்கிறார். ஆனால் அதை கொள்ளார் அப்படிங்கிறார். கொள்ளார்னா என்ன?
அதை நம்பிக்கையோடு சரணாகதியோடு கடைபிடிக்காதவர்கள் தான் கொள்ளார் இந்த இடத்துல. இது 3வது அடியில் சொல்கிறார். 4வது அடியில் புலைக்கடைக்கு இச்சித்து போகின்ற ஆரே அப்படின்றார். புலைக்கடை அப்படிங்கிற புலைக்கடை என்றால், புலை என்றாலே இந்த இடத்துல காட்டு வழி என்று பொருள். காட்டு வழி, நரகம், இது போல் இருக்க வேறு சில வார்த்தைகள்லாம் கூட இருக்குது, பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் கூட இருக்குது இந்த இடத்துல புலை என்று சொல்லப்படுறதுக்கு. பட் இந்த இடத்துல நம்ம பாடல் கேட்ட இடத்துக்காக ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம், நரகம், காட்டு வழி. ஸோ புலைக்கடை அப்படிங்கிறார். கடை என்பது எது? ஒரு பொருளை விற்கக்கூடிய இடம் கடை, நமக்கு தேவையான பொருட்களை. அப்போ இங்கே எது அந்த மனிதனுக்கு தேவையான பொருளாக இருக்குது? காட்டு வழி. காட்டு வழின்னா நான் எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வருவோன்னு வெளியே தெரியாது இந்த இடத்துல. காட்டுக்குள்ளே போனோம்னா பாதை இல்லைன்னா, பாதை இருக்காது காட்டுக்குள்ளே, போய் வழி தெரியாமல் முழிச்சிட்டு மாட்டிகிட்டு தான் இருப்போம் இந்த இடத்துல. அது ஒன்று. அதுபோலவே நரகம் என்பதும் அதுபோலத்தான், மிகவும் கீழ்நிலையான ஒரு கடை. அதை இச்சித்து அப்படிங்கிறார். இச்சி அப்படின்னா இந்த இடத்துல ஆசை, இச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆசைகள். அதை இச்சித்து போகின்ற ஆரே அப்படிங்கிற. அப்போ அந்த காட்டு வழியில் போகின்ற, நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு வழியை இவங்களாவே விருப்பப்பட்டு ஆசைகளினால் இச்சித்து, தங்களது ஆசையினால் என்ன பண்ணுறாங்களாம், போகின்றாரே, மேலும் மேலும் அந்த வழியிலே போகிறாங்களாம். இந்த இடத்துல அந்த ஒரு வழியிலே போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, தலைப்பு அபக்குவன் தத்துவ தலைப்பு. அபக்குவன் தலைப்பு எது? இறைவனை அறிவதற்கான மனமுதிர்ச்சி இல்லாதவர்கள் தான் இந்த இடத்துல அபக்குவன். இவர்களுக்கு இந்த இடத்துல பலவிதமான பிறவி துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீ பிறவி துன்பத்துக்கு வேணாம், நீ மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன் அந்த பிறவி துன்பத்தில் இருக்காங்கன்னா, அவர்களுடைய மனதில் பலவிதமான ஆசைகள், எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. அவர்களுக்குள் என்ன எண்ணங்கள், என்ன ஆசைகள் தோன்றுகின்றதோ அப்படி ஒன்று அங்கே இருக்குது அப்படின்றது இல்லை. அதோடைய நிழலை கூட அவங்களால பார்க்க முடியல இந்த இடத்துல. சரி, உன்னால் நிழலை கூட பார்க்க முடியுது, இல்லாத ஒன்றை இவர்கள் தேடிக்கொண்டே இருத்தல். அதான் இந்த முதல் 2 அடிக்கே பொருளை தான், இல்லாத ஒன்று அதை கற்பனை செய்து அது எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. சரிப்பா, இதை நீ பின்னாடி போகிற, அதுக்கு அதோட வினை காரணமாக தான் இருக்குது, நான் அது போகிறதுக்கு வழி சொல்கிறேங்க வா அப்படின்னாலும் இவர்கள் வருவதில்லை. வராமல் என்ன செய்கிறாங்க, மாறாக அதற்கு நேர் எதிரான வழியில், காட்டு வழியில், வழி தெரியாத, பாதை தெரியாத ஒரு வழியில் சென்று அவர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். ஸோ இதான் அந்த பாடலுக்கான கருத்து.